நான் இந்த வண்டி வந்து திருப்பூர் மாவட்டத்தில் போட்டிருக்கிறேன். இதே வந்து ரொம்ப தொலைனா கன்னியாகுமரி ஒரு ஏரியா வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா திருவண்ணாமலை இந்த மாதிரி ஏரியாக்காரெல்லாம் வந்து அங்கேருந்து வந்து இந்த வண்டி வாங்க முடியாது. இதை வந்து எப்படி செஞ்சுருக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் சொல்கிறேன். நீங்கள் அதே வந்து அங்கே உங்களுடைய பற்ற பக்கத்தாடி இருந்ததுன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செஞ்சு வாங்கிக்கலாம். ஏன்னா அங்கேருந்து திருப்பூர் மாவட்டம் வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போகணுன்னா உங்களுக்கு செலவுகள் ரொம்ப அதிகமாக பண்ண முடியாது. அங்கே செஞ்சிடலாம் நீங்கள். இப்போ அதை வந்து எப்படி செய்யணும் நம்ம இப்போ காமிக்கிறேங்க. இப்போ காமிக்கிறேங்க. இப்போ அதாவது வந்து இந்த வண்டி வந்து ஒரு பிரேம் போட்டுக்கணும். இந்த பிரேம் வந்து எத்தனை போட்டிருக்கிறீங்க? இந்த பிரேம் வந்து 1.25 பிரேம் போட்டிருக்கிறேங்க. சரிங்க. 1.25 பிரேம் போட்டிருக்கிறேங்க. பிரேம் போட்டுறது கீழே வந்து பட்டா கொடுத்துருக்குறேங்க. சரிங்க. பட்டாவுனாக்கா அடியில் இருக்குது. அந்த பிளாட் பரம்புங்களா அந்த பிளாட் பரம்புக்கு வந்து 2 கால் பட்டா இந்த மாதிரி பட்டா போட்டுக்கிறேன். இந்த வீல் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த வீல் இருக்குதுனாக்கா ஒரு பட்டா கொடுத்து வெளியில் இப்படி இழுத்துட்டிங்கன்னா இந்த வீல் வந்து சேஃப்டியாக நின்றுக்கு. சரிங்க. இந்த வீல் சேஃப்டியாக நின்றுச்சுங்களா? இந்த வீலுக்கு வந்து சேஃப்டிக்கு வந்து உள்ள ஒரு ஆங்கிள் இருக்குது. அந்த வீலுக்கு இந்த வீலுக்கு வந்து இந்த ஆங்கிள் கொடுத்துடணும். கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து 2 பக்கம் திரும்பாது. வீலு வந்து 2 பக்கம் வந்து யூஸ்கள் திரும்பாது. இந்த ஆங்கிளோட சேர்த்து இந்த ஆங்கிளோட சேர்த்து கப்புன்னு பிடிச்சிக்குங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இதே வந்து இந்த பிளேட்டும் அப்படித்தான். இந்த பிளேட் வந்து 2 கால் ஆங்கிள். எல்லாமே வந்து 1.5 கால் ஆங்கிள் தான் போட்டிருக்கு. 1.5 கால் ஆங்கிள் தான். இது தகரம் வந்து 18 kg சீட்டு தான் போடணும். லைட் வெயிட்ல போடக்கூடாது. அதாவது ஒரே தகரத்தை எடுத்து மாதிரி வளைச்சு தான் போடணும், மடிச்சு தான் போடணும். இப்போ வந்து ஒரு தகரத்தை எடுத்து 2 பக்கம் வந்து மடிச்சுக்கலாம் ஒவ்வொரு அடி. இது வந்து எப்படி ஒரு தகரம் எடுக்கணும்னா 8க்கு 5 சீட் எடுக்கணும். நீங்கள் 8க்கு 5 சீட் எடுத்தீங்கன்னாக்கா இது வந்து 3 அடி, உள்கூடு 3 அடி. இந்த தகர மறையில் வந்து ஒவ்வொரு அடி இது ஒரு அடி வந்துருங்க. முன்னாடி வந்து வளைக்க முடியாத காரணத்தினால வந்து அந்த ஒரு சீட்டை வெட்டி கரெக்டாக நேராக எடுத்து இப்படி வச்சிங்கன்னா ஒவ்வொரு சின்ன ட்ராப் போட்டிங்கன்னா அப்படியே நின்றுக்கு. இந்த வண்டிக்கு நிற்கிற தண்ணியும் கூட வந்து இந்த ஓட்ட வழியாக வெளியில் போயிடும். அப்படியே நின்னாலுமே எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த சீட் எடுத்து போட்டாலும் மட்டும் அது கரெக்டாக இருக்குங்க. இப்போ மேலே இருக்கிற தொட்டிக்கு வந்துட்டு இது என்ன கேஜ் ஆங்கிள் யூஸ் பண்ணியிருக்கீங்க? இது வந்து மேலே தொட்டிக்கு இருக்கிறது வந்து 1 கால் ஆங்கிள் தான் போட்டுருக்கிறேன். ஒன்றுக்கு ஒரு நூல் ஆங்கிள். இந்த ஆங்கிள் பூரா 1க்கு ஒரு நூல். இந்த மேலே வச்சுக்கிறது 1க்கு ஒரு நூல் தான் இருக்கு. இந்த ஆங்கிள் வந்து இதுதான் போடணும். போட்டால் வண்டி கரெக்டாக இருக்கும். இந்த ஆங்கிள் வந்து 1.5 கால் ஆங்கிள். இந்த ஆங்கிள் 1.5 கால் ஆங்கிள் எல்லாமே போட்டாலும் மட்டும் இந்த வண்டியினுடைய லோடுக்கு கரெக்டாக இருக்கும். ஹெவியாக இருக்குங்க. எல்லாமே வந்து 1.5 கால் ஆங்கிள் தான். இதில் வந்து கீழே பாட்டம் சைடு எல்லாமே 1.5 கால். எல்லா ஆங்கிலுமே வந்து 1.5 கால் ஆங்கிள் தான் போடணும். இது லைட்டாக போட்டீங்கன்னா லோடு வைக்க முடியாது. அதுக்காக போட்டுருக்குது. இந்த ஆக்சலுமே வந்து இது வந்து ஆக்சல் தான். வண்டியோடனுடைய ஆக்சல் மட்டும்தான். அதை எடுத்து நம்ம கட் பண்ணி நம்ம மரம் போட்டுக்கலாம். இதனுடைய வேலையே வந்து இவ்வளோதான். சரிங்க. இப்போ வந்து இந்த ஃபோர்க்கில் வந்துட்டு நீங்கள் வண்டி திருப்பூருக்காக வந்துட்டு நல்லா ஹெவியாக போட்டிருக்கிறீங்க. அதாவது பேரிங் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க. இதில் என்ன சைஸ் பேரிங் யூஸ் பண்ணியிருக்கீங்க? இதில் என்ன ஷாஃப்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க? இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா? இது பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கெட்டி. சரிங்க. இது வந்து 5 இன்ச்சு லென்த்து கெட்டி ஒன்று எடுத்துக்கணும். சரிங்க. இதனுடைய லென்த்தே வந்து 5 இன்ச்சு. வந்து மொத்தமாக வந்து ஒரே ஒரு ஷாஃப்ட் எடுத்துகிட்டு வந்து இன்னரும் கடையணுங்களா? இது வந்து போர் உள்ள ஒரு கெட்டி. ஓ சரிங்க. ஒரு போர் உள்ள கெட்டி சாஃப்ட் கடைய முடியாது. இதே மாதிரி வந்து போர் உள்ள கெட்டி இருக்குது. அந்த பேரிங் சைஸ் என்னன்னாக்கா 72 mm வேணும். நம்ம அந்த கெட்டி எடுக்கையில் வந்து எப்படி எடுக்கணும்னா உள்ளு போர் வந்து 68 mm இருக்கிற போர் எடுத்துட்டு இந்த ஓடி வந்து 85 ஓடியில் இருக்கிறத எடுத்துட்டு வந்துட்டோம்னா பேரிங் கடைஞ்ச அடிக்கல 6 பேரிங். 6 பேரிங்னாக்கா 72 mm ஓடி வரும். 2 பேரிங் போட்டோம்னாக்கா இந்த கெட்டி கரெக்டாக உட்காந்துக்குங்க. இது வந்து போட்டுக்கிற சாஃப்ட் வந்து இது எஸ்எஸ். இந்த சாஃப்ட் வந்து இந்த கெட்டி 5 இன்ச்சு லென்த் வைக்கிறோம்னா அந்த பேரிங் மட்டத்துலேருந்து சாஃப்ட் வந்து எவ்வளோ வைக்கணும்னாக்கா 5 இன்ச்சு ஒரு நூல் வைக்கணும். அதாவது இந்த வாசர் வந்து கீழே உரையாமல் இருக்கிற வேண்டிய அந்த ஒரு நூல் மேலே தூக்கிக்கு இந்த நட்டு நல்லா டைட் ஆகிக்கி கீழே வந்து இந்த வெல்டிங் அடிக்கிற சைஸ் லென்த் வந்து பேரிங் கீழே வந்து 1 இன்ச்சு வைக்கணும். 1 இன்ச்சு வச்சா தான் இந்த மட்டத்தில் போய் உட்காந்து நம்ம வெல்டிங் அடிக்க முடியும். ஆமாம். வந்துட்டு 2 பேரிங் இருக்குது. இதில் 2 பேரிங், கீழே ஒரு பேரிங் மேலே ஒரு பேரிங். இந்த வாசர் வந்து மழை தண்ணி உள்ள போகாமல் டஸ்ட் போகாமல் இருக்கிறதுக்கு இந்த வாசரை போட்டுக்கிறோம். சரிங்க. அருமை. இது இந்த ஷாஃப்ட் வந்து எஸ்எஸ் ஷாஃப்ட் போட்டிருக்கீங்க. இது வந்து எஸ்எஸ் ஷாஃப்ட் தான் போட்டுக்கிறோம். சரிங்க. இந்த வீலை வந்து கழட்டணும் அப்படின்னா இந்த நட்டை கழட்டி அழகா இது வந்து 2 பக்கம் பிடிச்சிட்டு தட்டினா வந்துடும். இல்லை நீங்கள் கட்டை வேணாலும் கட்டிக்கலாம், கல் வேணாலும் கட்டிக்கலாம். சரி. கீழே தட்டினீங்கன்னா இந்த வீல் தனியாக எடுத்துக்கலாம். ஓகே. எடுத்துடலாம். அது பிரச்சனை இல்லை. கீழே இருந்து தான் மேலே போட முடியும். ரைட்டுங்க. இப்போ வந்துட்டு ஒரு வெஹிக்கிளில் வந்து டைப் பண்ணணும் இல்லை அப்படின்னா நம்ம கையிலேயே பிடிச்சி இழுக்கணும் அப்படின்னா, அதாவது ஒரு மாட்டு வண்டி மாதிரி இழுக்கணும் அப்படின்னா இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது எப்படி பண்ணியிருக்கீங்க? இது வந்து இந்த லென்த் வந்து 5 இன்ச்சு
இந்த ரெண்டுக்கு ராடு இந்த அதே 1.5 கால் ஆங்கிள் எடுத்து 5 இன்ச்சு வச்சு வெட்டி சரிங்க நீங்கள் வெல்ட் அடிச்சுக்கலாம். வெல்ட் அடிச்சிங்கன்னா கரெக்டாக 2க்கு நேர் வந்து இங்கிருந்து 1.5 இன்ச்சு வச்சு அந்த 5 இன்ச்சு 1.5 இன்ச்சு வச்சிங்கன்னா துளை போட்டுக்கலாம். துளை போட்டிங்கன்னா இந்த மாதிரி 1/2 இன்ச்சு போல்ட் போட்டுக்கலாம். இந்த போல்ட் போடும்போது என்னென்னா இந்த பைப் 1 இன்ச்சு பைப் வந்து அதில் ஒரு ஓட்டை போட்டிங்கனாக்கா வச்சு கையில் இழுக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். அதாவது இந்த பைப் வந்து கலாய் பைப்பு. கலாய் பைப்பு எம்எஸ் பைப் இல்லை. எம்எஸ் பைப் இல்லை, கலாய் பைப் தான். 1 இன்ச்சு பைப்பு கலாய் பைப் தான். சரிங்க சரிங்க. இது வந்து லென்த் வந்து மொத்தமாலுமே வந்து 6 அடி பைப் வாங்கணும். 5 அடி லென்த் போட்டு இழுக்கிறதுக்கு 1 அடி போட்டுக்கோணும். டீ மாதிரி வெல்ட் அடிச்சிருக்கிறேன். இதனுடைய வேலையே இவ்வளவுதான். இது சிம்பிளான வேலை. சரிங்க. இது கொஞ்சம் அப்படியே வந்து எனக்கு கொஞ்சம் இழுத்து காமிங்க. இப்போ இது வண்டி எப்படி திருப்பி காமிங்க, இழுத்து காமிங்க. இப்போ இது வண்டி இருக்கு, இப்படி இழுக்கிறோம்னு வச்சுங்க. இப்படி இருக்குன்னாக்கா இப்படி இழுத்துக்கலாம். சரிங்க. இதே வந்து இப்போ நின்ன இடத்துல இருந்து நீங்கள் திருப்போன்னு நினச்சிங்கன்னா இவ்வளோ பொசிஷன் வரைக்கும் நீங்கள் இழுத்துக்கலாம். அதாவது ரொம்ப ஈஸி. இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் இழுத்துக்கலாம். இப்படியே இழுத்தீங்கனாலும் வண்டி நின்ன கடையிலேயே இழுக்குங்க. இன்னமே நீங்கள் அதிகமாக இழுக்கணும்னாலும் இப்படி உள்ளுட்டு கூட பின்னாடி அப்படியே விட்டு இப்படியே இழுக்கலாம். வண்டி நின்ன இடத்துலயே இருந்தே திருப்பலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. இதனுடைய வேலைப்பாடு இவ்வளோதான்.